சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சுனாவே குட்டீஸில் வீட்டில் வச்சுருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போகணும், இல்லை ஊருக்கு எங்கேயாவது போகணுன்னு தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இது போனது தான். இது வந்து குட்டீஸு போனால் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஸோ அங்கே வந்து ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி நாய்க்குட்டி, கோழி குஞ்சு இதெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக தான் இருந்தான். ஸோ அங்கேருந்து வரும்போது கீரை கொண்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கீரை கொண்டு வந்திருந்தேன். கீரை கொண்டு வந்து அதை மதியத்துக்கு வந்து பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா வெங்காயம், மிளகாய், உப்பு, லைட்டாக சீரகம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் மிளகாய் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கீரை வந்து நல்லா அலசி வச்சுருந்தேன், மண் இல்லாமல் அலசி வச்சுருக்கணும். அலசி வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஆனியன், உப்பு இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இல்லை அப்படின்னா அது கச்சல் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணணும். அதுக்கு இடையிலேயே வந்து சாப்பாடு வைக்கிறது வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கடையணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு வந்து கையில் அப்படியே சும்மா மேலே குண்டாவை பிடிச்சிட்டே கிடையாதுன்னா அது வராது. ஸோ அதை நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு காலில் கீழே வச்சு துணி அப்படியே மெட்டி பிடிச்சி கடைவாங்களா, நம்ம பாட்டியெல்லாம் கடைவாங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதில் தான் எனக்கு வந்தது. இதில் வந்து எனக்கு வரவே இல்லை. சரி அந்த மாதிரி நான் வந்து அப்படி தான் நான் இதை எல்லாமே செய்வேன். ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி வந்து கீரை வந்து கடைஞ்சிருக்கு. பட் டேஸ்ட்டு வந்து நல்லாவே வந்திருக்கு. இதில் ஃபைனலி வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எது பார்த்தா கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் தான் இதில் வந்து தூக்கி கொடுக்குறதே. ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லாததுனால வரமிளகாய் ஆட் பண்ணி தான் இது வந்து பண்ணியிருக்கேன். பட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு உண்மையாக சூப்பராக இருக்கும். இது இந்த மத்தியானத்துக்கு சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. கரெக்டாக வந்து ஈவினிங் டைம் மழையும் வந்துருச்சு. ஸோ மழையை ரசிச்சுட்டே வந்து அதாவது ரொம்ப நாள் கழித்து மழையை பார்த்த மாதிரி இருக்குது. பயங்கரமான வெயில். இதை மழையை பார்க்கும்போது வந்து ஏதோ புதுசாக கண்ட மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இதுவே கொஞ்சம் கம்மியான மழை தான். இருந்தாலும் இந்த மழையாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அபூர்வம் பார்க்குற மாதிரி வந்து இந்த வருஷம் ஆயிடுச்சு. மழையின்மை காரணமாக வந்து ரொம்பவே வந்து விவசாயத்தில் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மழை. மயில்களின் நடமாட்டம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனோன்னா அதிகமாக இருக்குது. பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது.